எல்லாருக்கும் வணக்கம். பிஎட் பரீட்சைக்கு தயாராகிட்டு இருக்கிற வருங்கால ஆசிரியர்கள் எல்லாரையும் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம டீச்சிங் பயணத்துல ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை பத்தி பார்க்க போறோம். அது என்னன்னா, நம்ம கிளாஸ் ரூம்ல இருக்கிற ஒவ்வொரு ஸ்டூடெண்டோட தனிப்பட்ட கற்றல் தேவைகளை புரிஞ்சுக்கிறது தான். இது உங்க பரீட்சைக்கு மட்டும் இல்ல, ஒரு சூப்பரான ஆசிரியரா வர்றதுக்கும் இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். வாங்க உள்ள போகலாம். முதல்ல இந்த கேள்வியிலேருந்து ஆரம்பிக்கலாம். ஒரே ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன். நம்ம ஒரு கிளாஸ் ரூம்குள்ள போறப்போ அங்க பாக்குறது வெறும் ஸ்டூடெண்ட்ஸ் கூட்டத்தல்ல. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி. அவங்க கத்துக்கிற ஸ்டைல் வேற, திறமைகள் வேற, அவங்களுக்கு இருக்கிற சவால்களும் வேற. அப்போ டீச்சர்ஸ நாம இந்த வித்தியாசத்தை எப்படி ஹேண்டில் பண்றது? அதுக்கான முதபடி அவங்கள சரியா புரிஞ்சுக்கிறது தான். இந்த செஷன்ல விஷேட தேவையுள்ள மாணவர்களோட முக்கியமான வகைகளை பத்தி ரொம்ப தெளிவாவும் சிம்பிளாவும் தெரிஞ்சுக்க போறோம். இது உங்க பரீட்சையில நல்ல மார்க்ஸ் வாங்க உதவுறது மட்டும் இல்லாம உங்க டீச்சிங் கெரியருக்கே ஒரு ஸ்ட்ராங்கான ஃபவுண்டேஷனா இருக்கும். சரி, முதல்ல நாம பார்க்க போறது ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி தகவல்களை கத்துக்கறாங்க, அப்புறம் எப்படி தங்களை வெளிப்படுத்திக்கிறாங்கங்கிறதுல இருக்கிற சவால்களை பத்தி தான். இதுல கத்துக்கிறதுலயும் மொழி பயன்பாட்டிலையும் இருக்கிற பிரச்சனைகள் அடங்கும். இந்த பகுதியில நாம 2 முக்கியமான விஷயங்களை கவனிக்க போறோம். ஒன்னு கற்றல் இயலாமை, இன்னொன்னு மொழி குறைபாடு. இது 2க்கும் என்ன வித்தியாசம்னு புரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே, கற்றல் இயலாமை அப்படின்னா என்ன? இது ஒரு ஸ்டூடெண்டோட புத்திசாலித்தனத்துக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைங்கிறத முதல்ல நாம நல்லா புரிஞ்சுக்கணும். இது அவங்க மொழி, பேச்சு அல்லது எழுத்த புரிஞ்சுக்கிறதுலயும் பயன்படுத்துறதுலயும் இருக்கிற ஒரு விதமான சவால். சிம்பிளா சொல்லணும்னா அவங்க மூல தகவல்களை கொஞ்சம் வித்தியாசமா ப்ராசஸ் பண்ணுது, அவ்வளவுதான். டிஸ்லெக்சியா, டிஸ்கிராஃபியா மாதிரியான விஷயங்கள்லாம் இதுக்கு கீழே தான் வரும். அடுத்தது மொழி குறைபாடு. இது என்னன்னா, ஒரு ஸ்டூடெண்ட் தன்னோட மனசுல இருக்கிற எண்ணங்களை மொழி மூலமா வெளியே சொல்றதுலயோ இல்ல மத்தவங்க பேசுறத சரியா புரிஞ்சுக்கிறதுலயோ இருக்கிற சிரமம். இதனால அவங்க மத்தவங்க கூட பேசுறதும் கிளாஸ்ல நடக்கிற டிஸ்கஷன்ல கலந்துக்கிறதும் ரொம்பவே கஷ்டமா இருக்கலாம். இப்போ அடுத்த கேட்டகரிக்கு போலாம். சில ஸ்டூடெண்ட்ஸோட கற்றல், அவங்களோட பார்வை, கேட்கும் திறன் மாதிரியான புலன்களால பாதிக்கப்படலாம். சோ இந்த செக்ஷன்ல அந்த மாதிரி புலன்சார் தேவைகள் இருக்கிற மாணவர்களை பத்தி பார்க்கலாம். இங்க நாம 2 முக்கியமான புலன்சார் குறைபாடுகளை பத்தி பேச போறோம். ஒன்னு பார்வை சம்பந்தப்பட்டது, இன்னொன்னு கேட்டல் சம்பந்தப்பட்டது. வாங்க ஒவ்வொன்னா பார்க்கலாம். பார்வை குறைபாடுனா சும்மா கண்ணாடி போட்டா சரியாகிடுற பிரச்சனை இல்ல. அதுக்கும் மேல பாக்குறதுல இருக்கிற ஒரு குறைபாடு. இது கொஞ்சமா பார்வை இழக்கிறதுல இருந்து முழுசா பார்வை இழக்கிறது வரைக்கும் இருக்கலாம். யோசிச்சு பாருங்க, பிளாக் போர்டு பாக்குறது, புக் படிக்கிறதுன்னு அவங்க பாடம் கத்துக்கிற முறையே இது மாத்திடும். அதே மாதிரி தான் கேட்டல் குறைபாடும். இது கொஞ்சமா காது கேட்காம இருக்கிறதுல இருந்து முழுமையா கேட்கும் திறனை இழக்கிறது வரைக்கும் இருக்கலாம். இதுல நம்ம ரொம்ப முக்கியமா கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, இது வெறும் காது கேட்கிற பிரச்சனை மட்டும் இல்ல. இது ஒரு ஸ்டூடெண்டோட பேச்சு, மொழி வளர்ச்சி, ஏன் ஃப்ரெண்ட்ஸ் கூட பழகுற சோஷியல் ஸ்கில்ஸை கூட பாதிக்கும். இது வரைக்கும் நாம சவால்களை பத்தி தான் பேசிட்டு இருந்தோம். ஆனா விஷேட தேவைகள் அப்படிங்கிற வார்த்தை சவால்களை மட்டும் குறிக்காது. அதுல அசாதாரணமான திறமைகளும் அடங்கும். ஆமா, இப்போ நாம மீத்திறன் கொண்ட மாணவர்களை பத்தி பார்க்க போறோம். ஏன்னா அவங்களுக்கும் ஸ்பெஷல் சப்போர்ட் தேவை. இந்த ஒரு மேற்கோளை பாருங்க, இது இந்த டாபிக்கு ரொம்ப சரியா பொருந்தும். அதாவது புத்திசாலித்தனங்கிறது வெறும் தெரிஞ்சு வச்சிருக்கிற விஷயங்கள்ல இல்ல, புதுசா யோசிக்கிற கற்பனை திறன்ல தான் இருக்கு. அப்போ மீத்திறன் கொண்ட மாணவர்கள்னா யாரு? சிம்பிளா சொல்லணும்னா அவங்க ஒன்னு அல்லது அதுக்கு மேலான துறைகள்ல மத்தவங்கள விட ரொம்பவே பிரமாதமா திறமைய வெளிப்படுத்துறவங்க. அவங்களோட இந்த அபாரமான திறமைய சரியா வழிநடத்தி அவங்களுக்கு சவாலான டாஸ்க் கொடுக்கறது தான் ஒரு டீச்சரா நம்மளோட வேலை. இங்கே ஒரு பொதுவான தப்பான நம்பிக்கையை நம்ம உடைக்கணும். நிறைய பேர் என்ன நினைப்பாங்க, அவங்க தான் நல்லா படிக்கிறாங்களே, அவங்களுக்கு எதுக்கு ஸ்பெஷல் கேர்னு நினைப்பாங்க. ஆனா உண்மை என்ன தெரியுமா? அவங்களோட திறமைக்கேத்த மாதிரி சரியான வழிகாட்டுதல் இல்லைன்னா அவங்க போர் ஆகி அவங்க திறமையே வீணா போயிடும். அவங்களோட முழு ஆற்றலையும் வெளிக்கொண்டு வர அவங்களுக்கு தனிப்பட்ட ஆதரவு கண்டிப்பா தேவை. சரி, இது வரைக்கும் நாம பல தரப்பட்ட மாணவர்களை பத்தி பார்த்தோம். கற்றல் சவால்கள் இருக்கிறவங்க, புலன்சார் தேவைகள் உள்ளவங்க, அப்புறம் மீத்திறன் கொண்டவங்க. இவங்க எல்லாரும் இருக்கிற ஒரு வகுப்பறைய, அதாவது எல்லாருக்குமான ஒரு கிளாஸ் ரூமா உருவாக்குறது எப்படி? அதுதான் நம்மளோட கடைசி மற்றும் முக்கியமான இலக்கு. நாம இவ்ளோ நேரம் பேசினதோட மைய கருத்தே இதுதாங்க. நாம பார்த்த எந்த ஒரு கேட்டகரிக்குள்ளேயும் ஒரு ஸ்டூடெண்ட்ட முழுசா அடக்கிட முடியாது. இத மனசுல வச்சுக்கோங்க. ஒவ்வொரு மாணவரும் தனித்துவமானவங்க, அவங்க தேவைகளும் தனித்துவமானது. அதனால ஒரு சிறந்த ஆசிரியரா மாறுற நம்ம பயணத்துல இந்த மாணவர்களை பத்தி நாம இன்னைக்கு தெரிஞ்சுக்கிட்டதுதான் முதல் படி. இந்த புரிதல் இல்லன்னா
நாம குடுக்கற டீச்சிங் முழுமையடையாது. ஓகே, இப்போ இந்த புரிதல் நமக்கு கிடைச்சிருக்கு. இத வெச்சு நம்மளோட அடுத்த ஸ்டெப் என்னவா இருக்கணும்? இந்த அறிவை நீங்க எப்படி உங்க கிளாஸ் ரூம்ல செயல்படுத்த போறீங்க? இந்த கேள்வியோட இந்த செஷனை முடிக்கிறேன். நல்லா யோசிங்க. உங்க டீச்சிங் பயணத்துக்கு இது ரொம்பவே உதவியா இருக்கும். நன்றி.